இன்றைய வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30வது வசனம், 31, 32 3 வசனங்களை நாம் பார்த்தோமானால், அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேக திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனத்திலே. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல ஒருவேளை யார் யார் இப்படிப்பட்டதான பலவீனங்களோடு இருக்கிறாங்களோ, ஒருவேளை கண் தெரியாம இருக்காங்களோ, நடக்க முடியாம இருக்காங்களோ, பிள்ளைங்க நடக்க முடியாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நீங்க கஷ்டப்படுறீங்களோ, ஒருவேளை நீங்க எந்தெந்த பலவீனங்களோடு இருக்கிறீங்களோ, அன்றைக்கு இயேசுவின் பாதத்துல யாரெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாங்களோ அத்தனை பேரையும் ஏசப்பா சுகப்படுத்தினார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அழைச்சி கொண்டு வந்தாங்க. ஆனா ஏசப்பா அத்தனை பேரையும் சுகம் கொடுத்து வாழ வைத்தார். ஊமையர் பேசினாங்க, ஊனர் சுஸ்தமடைஞ்சாங்க, சப்பானிகள் நடந்தாங்க, குருடர் பார்த்தாங்க. இதெல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி 31வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஒருவேளை யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ, நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, என்னுடைய பிள்ளையால நடக்க முடியல, பார்க்க முடியல, எப்படி இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்க போகிறது, இந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது யார் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, பிரியமானவர்களே, கலங்காதீங்க. அன்றைக்கு ஏசப்பா அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்தாரு. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க, இயேசுவின் பாதத்தில் வச்சாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல நீங்களும் கலங்காதீங்க. எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சுகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய குணமாக்கும் கரம், ஒரு அற்புத தொடுதல் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, அவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் பாதத்தில் நீங்க சொல்லுங்க. பிள்ளைகளை இயேசுவின் பாதத்தில் வச்சு நீங்க ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை பூசி, எண்ணெயை பூசி நீங்க ஜெபிங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஏசப்பா அவங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வார். அவர்களுக்கு எத்தனை வயதா இருந்தாலும், பெரியவர்கள் ஆனாலும், சிறியவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், விசுவாசத்தோடு நீங்க கேட்கின்ற அத்தனை ஜெபத்திற்கும் ஏசப்பா அவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அவர் அலட்சியப்படுத்தாமல் அந்த ஜெபத்திற்கு, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் அமைதியாக இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த சமாதான குறைவுகள், சந்தோஷ குறைவுகள், நிம்மதி குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கட்டளிடுவார், நிம்மதியை கட்டளிடுவார். உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார், உங்களை வாழ வைப்பார். அதே போல சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல, 32வது வசனத்துல கூட 3 நாட்களும் என் பிள்ளைகள் என்னிடத்துல தங்கியிருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லாத இருக்கிறாங்களே, இவங்களை பட்டினியா இவங்களை அனுப்பிவிட எனக்கு மனதில்லைன்னு சொல்லி ஏசப்பா அந்த பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி எவ்வளவு அங்கலாய்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சுகத்தை கொடுத்து மாத்திரம் அனுப்பவில்லை, பிள்ளைகள் பசியா இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க பசியா 3 நாள் இருந்து இவர்களை அனுப்பிவிட எனக்கு மனதில்லைன்னு சொல்றாரு. வழியில நடப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பலன் இல்லை, எங்க சோர்ந்து போவாங்களேன்னு சொல்லி எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு கரிசனையோடு அவர்களுக்கு ஆகாரத்தையும் தேடி அவர்களுக்கு ஆசீர்வதித்து ஆகாரத்தையும் கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. இயேசு கிறிஸ்து அன்புள்ள தகப்பன், அன்புள்ள தகப்பன். உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் கடந்து போகவே மாட்டார், அமைதியாக இருக்கவும் மாட்டார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர் என்ன, உங்கள் பாரம் என்ன, உங்கள் சுமை என்ன, உங்கள் குடும்பத்தின் தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் சொல்லிருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயங்களின் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதை காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென்.